1945 வருடம் ஏப்ரல் மாதத்துடைய கடைசி வாரங்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தன்னுடைய அறையில் ஒரு பெரும் திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருந்தார். தன்னுடைய ஐஎன்ஏ படை வீரர்களை ஒன்று திரட்டி பர்மாவுக்கு போய் சேர்ந்துட்டோன்னா அங்கே இருந்து அசாம் வழியாக பிரிட்டிஷ் படைகளை எதிர்த்து போரிட்டு பிரிட்டிஷாரை இந்தியாவிலிருந்து விரட்டிடலாம் அப்படிங்கிறது அவருடைய திட்டமாக இருந்துச்சு. அதற்கான முழு வரைவு திட்டத்தையும் உருவாக்கிட்டு தன்னுடைய தளபதிகளை பார்த்து யார் யார் என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் சொல்லி முடித்தார். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருந்தது. அவருடைய படைப்பிரிவுகள் சிங்கப்பூரில் இருந்தாங்க, ரங்கூனில் இருந்தாங்க. அங்கே இருந்து பர்மாவுக்கு வந்து சேர்றதுக்கான எல்லா வழிகளும் தடைப்பட்டிருந்தது. வான்வெளியில் பயணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, தரை வழியிலையும் பயணிக்கவே முடியாது. ஏன்னா எல்லா பக்கத்திலிருந்தும் நேசப்படைகளுடைய தாக்குதலுங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் மியான்மரில் இருக்கக்கூடிய மால்மேன் நகரத்துக்கு எப்படி போகலான்னு திட்டம் திட்டினாங்க. ஐஎன்ஏ உடைய பெண்கள் படைப்பிரிவான ராணி ஜான்சி ரெஜிமெண்ட் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. சுபாஷ் சந்திர போஸை பாதுகாப்பாக அழைச்சிக்கிட்டு நடந்தே மோல்மேனுக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே மற்ற பகுதிகளில் இருந்தும் ஐஎன்ஏ படைப்பிரிவு வந்து சேர்ந்துச்சு. அந்த மோல்மேன்லேருந்து ஒரு ரயிலை பிடிச்சி பர்மாவுக்கு அவங்க பயணிக்க ஆரம்பித்தாங்க. அந்த பயணம் ரொம்ப ரொம்ப கொடூரமானதாக இருந்துச்சு. நிறைய ஆபத்துகள் நிறைஞ்சதாக இருந்துச்சு. ஏன்னா அடர்ந்த காடுகளுக்குள்ளேயும் இருள் சூழ்ந்த குகைகளுக்குள்ளேயும் அந்த ரயிலுடைய பயணங்கிறது இருந்துச்சு. அந்த பயணத்தை முடித்து பர்மாவுக்கு வந்து சேர்றதுக்குள்ளேயே அந்த படையில் இருந்த பல பேர் இறந்து போயிருந்தாங்க. அந்த பயணம்ங்கிறது எவ்வளோ பயங்கரமானதாக இருந்துச்சு அப்படிங்கிறத ஐஎன்ஏவில் ஒன் ஆஃப் த சோல்ஜராக பணிபுரிந்த ரமேஷுங்கிறவர் தன்னுடைய சுயசரிதையில் அதுக்கப்புறமா பதிவு செஞ்சார். அந்த ரயிலில் பயணம் செஞ்சதே இவ்வளோ பயங்கரமானதாக இருந்துச்சுன்னா அந்த ரயில் பாதையை உருவாக்கும் போது அது இன்னும் எவ்வளவு கொடூரமானதாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அவ்வளவு கொடூரங்களையும் கொடுமைகளையும் சுமந்து அந்த ரயில் பாதையை உருவாக்குனது தமிழர்கள். 1.5 லட்சம் தமிழர்களின் உயிர் வலியை கேட்ட ரயில் பாதை அது. அத்தனை தமிழர்களின் உடல்கள் மீது கட்டப்பட்ட ரயில் பாதை அது. அந்த தண்டவாளத்தில் இருந்த ஒவ்வொன்றும் பலகை இல்லை, அது தமிழர்களின் உடல். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். உலகத்தின் டெத் ரயில்வே ரூட் அப்படின்னு அழைக்கப்பட்ட மரண ரயில் பாதையில் இன்னைக்கு பயணிக்கலாம் வாங்க. இரண்டாம் உலகப் போர் உச்சக்கட்டத்தில் இருந்த காலகட்டம் அது. எப்படியும் நாம் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற வெறியோட ஜெர்மானியர்களும் ஜப்பானியர்களும் கடுமையான போரை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட இட்டலியும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப கடுமையான தாக்குதலை நேசப்படைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த தாக்குதலை தாங்க முடியாமல் பிரிட்டிஷ் பேரரசே ஆட்டம் காண ஆரம்பிச்சிருந்தது. அப்படி ஒரு சூழலில் எப்படியும் நமக்கு சுதந்திரம் கிடச்சிரும்னு இந்தியாவில் சுதந்திரத்துக்கான வேட்கைங்கிறது அதிகமாகி அதற்கான போராட்டங்களும் வலுப்பெற ஆரம்பிச்சிருந்த காலகட்டம் அது. ஆனால் அதே சமயத்தில் தெற்காசிய பகுதிகளில் நிலைமை வேறு மாதிரி இருந்துச்சு. ஜப்பானியர்கள் அடுத்த வல்லரசாக நாம தான் உருவாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கடுமையான ஒரு தாக்குதலை பிரிட்டிஷுடைய காலனிய நாடுகள் மேலே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பெருவாரியான நாடுகள் ஜப்பானுடைய ஆளுகைக்குட்பட்ட ஒரு பகுதியாக மாற ஆரம்பிச்சது. சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், பர்மான்னு எல்லா நிலப்பரப்பும் ஜப்பானுக்கு வசமாக ஆரம்பிச்சது. அந்த இடத்துல போர் செஞ்சுக்கிட்டு இருந்த பிரிட்டிஷுடைய படைகள் அத்தனை பேருமே ஜப்பானியர்கள்கிட்ட சரணடைஞ்சாங்க. அவங்க எல்லாருமே போர்க்கைதிகளாக தங்களுடைய சிறைகளில் அடைச்சி வச்சாங்க ஜப்பானியர்கள். கிட்டத்தட்ட மொத்த தெற்காசியாவும் ஜப்பானுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதியாக மாறினதுக்கப்புறமா அதை வச்சு எப்படியாவது பிரிட்டிஷை இன்னும் நம்ம வீழ்த்தணும்னு முடிவு பண்ணாங்க ஜப்பானியர்கள். அதற்கான முழுவீச்சான போருங்கிறது தெற்காசிய நிலப்பரப்புக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கடல் பரப்பில் நடக்க ஆரம்பிச்சது. அப்படி நடந்த அந்த போர்களில் தாய்லாந்தும் பர்மாவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டாக ஜப்பானுக்கு இருந்துச்சு. தாய்லாந்தில் இருந்து பிரிட்டிஷ்க்கு பெரிய அளவுக்கான தாக்குதலை தர்றதுக்கு ஜப்பானால் முடிஞ்சது. அதே சமயத்தில் பர்மாவை முழுமையாக கேப்சர் பண்ணிட்டா அது வழியாக ஈஸியாக இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ட்ரூப்ஸை நம்ம தாக்குதல் பண்ணலாம், இந்தியாவை முழுமையாக நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கலான்னு ஜப்பான் பிளான் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கியிருந்த ஐஎன்ஏ படைங்கிறது அசாமை தான் மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சுருந்தாங்க. ஸோ பர்மா வழியாக அசாமை போய் நெருங்கிட முடியும். அசாம் மூலமாக ஐஎன்ஏ படை உதவியோட தாக்குதலை நடத்தலான்னு திட்டம் போட்டாங்க ஜப்பான். அதனால் பர்மா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டாக ஜப்பானுக்கு இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு சிக்கலுங்கிறது ஜப்பானுக்கு இருந்துச்சு. போர்க்களத்துக்கு படை வீரர்களை அனுப்புறதுக்கும் அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை அனுப்புறதுக்கும் ஜப்பான் முழுமையாக கடல் வழியை மட்டுமே நம்பி இருந்துச்சு. வான்வழியாக போகிறதும் சிக்கலான ஒன்றா இருந்துச்சு. ஏன்னா பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் அவங்களுடைய விமானங்கள் மூலமாக தாக்குதலாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கடல் வழி மூலமாக தான் அதிகமான எண்ணிக்கையில் படை வீரர்களையும் ஆயுதங்களையும் அனுப்ப முடியும் அப்படின்னு இருந்ததுனால அதையே பயன்படுத்திக்கிட்டு தாங்க ஜப்பானியர்கள். இது பிரிட்டிஷ்காரங்களுக்கும் நல்லாவே தெரியும். அதனால் கடல் வழியாக வரக்கூடிய ஜப்பானிய கப்பல்களை நீர்மூழ்கி கப்பல்கள் வழியாக தாக்குதல் நடத்தி மூழ்கடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் கடல் வழியாக போகிறதும் ரிஸ்கான ஒன்றா ஜப்பானுக்கு இருந்துச்சு.
இதை தீர்க்கிறதுக்கு ஒரே வழி, அதுதான் ரயில் பாதை. கடல் வழியாக 3600 கிலோமீட்டர் பயணிக்கிறத விட தரை வழியாக, அதுவும் ரயில் பாதை வழியாக ஒரு 415 கிலோமீட்டர் பயணித்தாலே போதும், நாம் நம்மளுடைய படை வீரர்களையும் ஆயுதங்களையும் கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு திட்டம் வகுத்தாங்க. அதுக்காக தாய்லாந்து பர்மா பார்டர்களை இணைக்கக்கூடிய ஒரு ரயில் பாதைக்கான திட்ட வரைவுங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. தாய்லாந்தில் இருக்கக்கூடிய பேன்பாங்குங்கிற இடத்துல இருந்து பர்மாவில் இருக்கக்கூடிய தன்புயூ ஜயாத் அப்படிங்கிற இடத்த கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரயில் பாதை அது. தாய்லாந்தில் கிட்டத்தட்ட 304 கிலோமீட்டரும் மீதி இருக்கக்கூடிய 111 கிலோமீட்டருங்கிறது பர்மாவில் வர மாதிரியும் இந்த ரயில் பாதை உருவாக்கப்பட்டுச்சு. இந்த ரயில் பாதையை டிசைன் பண்ணதில் பிரச்சனை இல்லை, அதை உருவாக்குறதுல தான் பெரிய பிரச்சனைங்கிறது இருந்தது. ஏன்னா இந்த ரயில் பாதைக்காக போடப்பட்ட ரூட்டுங்கிறது அடர்ந்த காடுகளுக்குள்ளே பயணிக்க வேண்டியதாக இருந்தது, பெரும் மலைகளை கடக்க வேண்டியதாக இருந்துச்சு. இவ்வளவையும் கடந்து போகக்கூடிய ஒரு ரயில் பாதையை குறுகிய காலத்தில் உருவாக்கி ஆகணும். இவ்வளோ கஷ்டமான அந்த ரயில் பாதையை எப்படி உருவாக்குறது? அதுக்கு நிறைய பணம் எடுக்கும், நிறைய வேலையாட்கள் தேவைப்படுவாங்க. அதுக்கெல்லாம் இப்போ நேரமும் இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்போ ஜப்பானியர்களுடைய மண்டையில் உதித்தது, நம்மக்கிட்ட தான் போர்க்கைதிகள் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு இந்த வேலையை முடிக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டாங்க. ஜப்பான் கிட்ட அந்த சமயத்தில் தோராயமாக 60,000 100,000 கிட்ட வரைக்கும் இருக்கக்கூடிய போர்க்கைதிகள் இருந்தாங்க. இந்த போர்க்கைதிகள் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸை சார்ந்தவங்களாக இருந்தாங்க, ஆஸ்திரேலியாவில் இருந்து கைது செய்யப்பட்டவர்களாக இருந்தாங்க, அதே மாதிரி தெற்காசிய நாடுகளில் கைது செய்யப்பட்ட உள்ளூர் இராணுவ படை வீரர்களாகவும் இருந்தாங்க. இவங்களை வச்சு இந்த ரயில் பாதையை உருவாக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. ஒரு 20,000 30,000 இந்த மாதிரியான போர்க்கைதிகள் இந்த பணிக்காக இந்த இடத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. ஆனால் அவங்கள வச்சு மட்டுமே இதை செய்ய முடியாது, இன்னும் அதிகமான பேர் நமக்கு தேவைப்படுவாங்க. அந்த சமயத்தில் தான் இன ரீதியான ஒரு முடிவு எடுத்தாங்க ஜப்பானியர்கள். இந்த ஐரோப்பியர்களை விட, உள்ளூர் வாசிகளை விட கடுமையான உழைப்பாளிகள் இருக்காங்க. கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுத்தாலே மாடு மாதிரி எவ்வளோ வேணால் உழைக்கிறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க. அவங்கள எப்படியாவது நாம் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டா அவங்கள வச்சு இந்த வேலையை முடிக்கலான்னு முடிவு செஞ்சாங்க. அப்படி அவங்க தேர்ந்தெடுத்த இனம் தான் தமிழர்கள். இப்படி ஒரு முன்முடிவுக்கு அவங்க வர்றதுக்கு காரணம் தமிழர்களுடைய வரலாறு அந்த பகுதியில் அப்படி ஒன்றா இருந்துச்சு. பிரிட்டிஷுடைய காலனி ஆதிக்க காலகட்டத்தில் அங்கே இருந்த ரப்பர் தோட்டங்கள்லையும் தேயிலை தோட்டங்கள்லையும் வேலை செய்கிறதுக்காக தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்கள் கூலிகளாக எக்கச்சக்கமாக லட்சக்கணக்கில் அங்கே போய் சேர்ந்தாங்க, கொண்டு போய் அடைக்கப்பட்டாங்க. அதான் உண்மை. ரொம்ப குறைவான அளவு தான் அவங்களுக்கு உணவு வழங்கப்பட்டுச்சு, சொற்ப அளவிலான வருமானம் தான் அவங்களுக்கு கிடச்சிது. ஆனால் இரவு பகல் பார்க்காம அவங்க அங்கே வேலை செஞ்சாங்க. இந்த இடத்த நம்ம பசுமையாக மாற்றி தந்துட்டா நம்ம வாழ்க்கையும் பசுமையாக மாறிடும்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில், ஒரு ஆசையில் கடினமாக உழைத்தவர்கள் தமிழர்கள். எப்படி இந்த தேயிலை தோட்டங்கள்லையும் ரப்பர் தோட்டங்கள்லையும் தமிழர்கள் வதைக்கப்பட்டாங்க, அவங்களுடைய கண்ணீர் கதைகள்லாம் எந்த அளவுக்கு கொடுமையானது அப்படிங்கிறத இன்னொரு எபிசோடாகவே தனியாக சொல்லலாம். அந்த அளவுக்கு வலிமிக்கது அந்த கதைகள். அவ்வளவு வலியையும் தாங்கிக்கிட்டு அந்த தோட்டங்களை உருவாக்கின தமிழர்கள் தான் இப்போவும் வலியை தாங்கிக்கிட்டு நமக்காக வேலை செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்கன்னு முடிவு பண்ணாங்க ஜப்பானியர்கள். அதுக்காக தமிழர்கள்கிட்ட போய் பேச ஆரம்பித்தாங்க. எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்தாங்களோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் ஜப்பானியுடைய இராணுவங்கிறது போச்சு. தமிழர்கள்கிட்ட உங்களுக்கு அதிகமான சம்பளம் தரோம், இந்த தேயிலை தோட்டங்களில் நீங்கள் வேலை பார்க்குறத விட எண்ண முடியாத பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது, எங்ககிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசை வார்த்தையை காட்டினாங்க. இங்கே கஷ்டப்படுறத விட அங்கே போனால் நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்கிறாங்களே, சந்தோஷமாக இருக்கலாமே அப்படிங்கிற ஆசையில் ஜப்பானியர்களுடைய பேச்சை கேட்டு லாரிகளில் ஏறினாங்க தமிழர்கள். இப்படி ஆசை வார்த்தை காட்டி மட்டும் இல்லை, துப்பாக்கி முனையில் மிரட்டப்பட்டும் தமிழர்கள் இந்த பகுதியில் ரயில் பாதை அமைக்கிறதுக்கான பணியில் ஈடுபடுறதுக்காக கூட்டிகிட்டு வரப்பட்டாங்க. எந்த அளவுக்கு இது இருந்துச்சுன்னா, வீட்டு வாசலில் கட்டிலில் படுத்து தூங்கிட்டு இருந்த தமிழ் ஆண்களை அப்படியே கட்டிலோடு கட்டி வச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி தமிழர்கள் வாழ்ந்த பகுதியில் இருந்த ஒரு தியேட்டரை கேப்சர் பண்ணி அங்கே நாங்கள் இலவசமாக படம் போட போகிறோம் வாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அப்படி சேர்ந்த தமிழர்களை அந்த அரங்கத்துக்குள்ளேயே துப்பாக்கி காட்டி மிரட்டி லாரியில் ஏற்றி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போவும் சினிமா தான் தமிழர்களை கெடுத்திருக்கு, இப்போவும் சினிமா தான் தமிழர்களை கெடுக்குது. இப்படி மிரட்டியும் ஆசை வார்த்தை காட்டியும் கொண்டு வரப்பட்ட தமிழர்கள் இந்த ரயில் பாதை அமைப்பதற்கான பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டாங்க. தாய்லாந்தில் இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சைடும், பர்மாவிலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சைடும் ஒரே டைமில் நடக்க ஆரம்பிச்சது. 22/6/1942 இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொடங்குச்சு. கைது செய்யப்பட்ட அந்த போர் கைதிகளில் ஒரு பகுதி கடினமான வேலைகளுக்கு உட்படுத்தப்பட்டாங்க. மீதம் இருந்தவங்க இன்ஜினியரிங் ஒர்க்ஸுக்கு பணியமர்த்தப்பட்டாங்க. ஆனால் கிரவுண்டில் அதிகமாக உடல் உழைப்பு சிந்தக்கூடிய வேலைகள் அத்தனையுமே தமிழர்களுடைய தலையில் கட்டப்பட்டுச்சு. அப்படி எவ்வளவு தமிழர்கள் இப்படி கொடுமைப்படுத்தப்பட்டாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு சரியான புள்ளி விவரம் அப்படிங்கிறதே இல்லை.
தோராயமாக 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சத்துக்கும் அதிகமான தமிழர்கள் இப்படி கொடுமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள் நமக்கு கிடைக்கிது. இந்த ரயில்வே ரூட்டுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக இல்லை. மினிமம் 5 வருடங்கள் எடுத்திருக்க வேண்டிய ஒரு வேலை இது. அதை விட அதிகமாக எடுத்திருக்க வேண்டிய வேலை இது. ஆனால் இவ்வளோ பெரிய ரயில் ரூட்டை எவ்வளோ நாளில் திரும்ப முடித்தாங்க? 15 மாதத்தில் செஞ்சு முடிச்சிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு இவங்கக்கிட்ட வேலைகள் வாங்கப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நரகத்தில் இருந்த மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே போயிருக்கு. டெய்லி சூரியன் உதயமாவதற்கு முன்னாடி அவங்களுக்கான வேலைகள் தொடங்கப்படுது. சூரியன் மறைந்ததுக்கு பின்னாடியும் அவங்கக்கிட்ட வேலைகள் வாங்கப்பட்டிருக்கு. இதில் அந்த ரயில் ரூட் அவங்க உருவாக்குறதுக்கு எந்த விதமான அட்வான்ஸ்டு கருவிகளும் அவங்களுக்கு கிடையாது. கையில் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச டூல்ஸை வச்சு தான் அவங்க இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதே செய்கிறாங்க. அதாவது பாறைகளில் ஒருத்தர் உளியை பிடிச்சிக்கணும், இன்னொருத்தர் அதில் சுத்தியால் அடிக்கணும். ஓரளவுக்கு ஓட்டை விழுந்த உடனே அதில் டைனமிட்டை வச்சு அந்த பாறையை உடைச்சிருக்காங்க, வெடிக்க வச்சுருக்காங்க. அப்படி வெடித்து சிதறின அந்த பாறைகளை கைகளில் சுமந்தபடி மற்ற இடங்களுக்கு அப்புறப்படுத்தணும். அப்படி அப்புறப்படுத்தினதுக்கு அப்புறமா அந்த இடத்த செப்பனிட்டு சமமாக்கி அங்கே ரயில் பாதையை அமைக்க ஆரம்பிக்கணும். இதுக்கு அவங்களுக்கு 3 வேளையும் சோறு தான் வழங்கப்பட்டிருக்கு. அந்த சோறுடைய எண்ணிக்கையும் ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் இருந்திருக்கு. வேறு எந்த விதமான உணவுமே அவங்களுக்கு கிடையாது. வெறும் ரைஸை மட்டும் சாப்பிட்டு அவங்க வேலை செய்யணும். உடல் ரொம்ப சோர்வாக இருக்குது, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு யாராவது உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுக்கு விழுற அடிங்கிறது அவ்வளவு மரண பயத்தையும் மரண ஓலத்தையும் கொடுத்துருக்கு. அடர்ந்த காடுகளில் இருக்கக்கூடிய மரங்களை கைகளாலேயே வெட்டி எடுக்க வேண்டிய வேலைங்கிறது அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்படி மரங்களை வெட்டும்போது அந்த மரங்கள் விழுந்தே 100கணக்கில் மக்கள் இறந்து போயிருக்காங்க. ஒரு பக்கம் கூட இருந்தவங்களே செத்து விழும்போது அவங்கள தூக்கி புதைக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் ஒதுக்கப்படலை. வேலை செஞ்சு முடிச்சுட்டு என்ன வேணால் செய்யணும்னு அடித்து விரட்டியிருக்காங்க. இந்த ரயில் பாதையை அமைத்தவர்கள் அதுக்கப்புறமா எழுதின சுயசரிதைகளில் இது எங்களுக்கு ரொம்ப கொடூரமான ஒன்றா இருந்துச்சு. ஒவ்வொரு நொடியுமே எப்படா சூரியன் மறையும், எப்படா கேம்புக்கு நம்மளை அனுப்புவாங்க அப்படின்னு ஏக்கமாகவே இருந்துச்சு. அந்தளவுக்கு அவங்க கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு பதிவு செய்கிறாங்க. ஜப்பானிய வீரர்கள் ஈவு இரக்கமே இல்லாமல் அங்கே இருந்த தொழிலாளர்களை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. எதிர்த்து கேள்வி கேட்பவர்களுக்கு மரணம் தான் பரிசாக இருந்திருக்கு. எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு கூட விட்டுருங்க, வேலை செய்யறது ஸ்லோவாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறத பார்த்தாலே அங்கேயே அடித்து கொண்டிருக்காங்க. இப்படி ஜப்பானியர்களுடைய சித்திரவதையினாலேயே 22,000 30,000 பேர் இறந்து போயிருக்காங்க. மீதி இருக்கிறவங்க இந்த கடுமையான கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸில் இறந்து போயிருக்காங்க. இந்த ரயில் பாதை அமைக்கிறதுல ஒரு முக்கியமான சிக்கலுங்கிறது டென்னசரி மலைகளில் தான் உருவாச்சு. அந்த மலைகளுடைய பாறைகள் ரொம்ப கடினமான ஒன்றா இருந்துச்சு. அதை வெட்டி அதில் பாதை அமைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரும் போராட்டமாக இருந்தது. அதை உருவாக்கக்கூடிய முயற்சியிலேயே 100கணக்கான பேர் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த மலைப்பகுதியை தகர்த்தெறிகிறது ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ப்ராசஸ் லேட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஜப்பானியர்கள் பார்த்துருக்காங்க. அதனால் சீக்கிரம் செய்யுங்கன்னு இன்னும் அதிகமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வேலை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு ப்ராக்டிஸாக உருவாயிருக்கு. அதையும் தாண்டி வேலை வாங்கப்பட்டிருக்கு. இரவு நேரங்களில் அங்கேருந்து தொழிலாளர்கள் தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒருத்தர் இறந்து விழுந்த அழுகை குரலுங்கிறது அங்கே கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அப்படி இருந்து வேலை நிறுத்தப்படாமல் தொடர்ந்து வேலை வாங்கப்பட்டிருக்கு. இந்த மரண ஓலமும் அந்த கோர காட்சியும் இரவில் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே நரகத்தை பார்க்குற மாதிரியே இருக்குமா. அதனால தான் அதுக்கு ஹெல் ஃபயர் பாஸ் அப்படிங்கிற பேருங்கிறதே இந்த தொழிலாளர்கள் வச்சுருக்காங்க. இப்படி கடுமையான வேலைகளை செய்யும்போது நிறைய பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அந்த காயங்களுக்கு மருத்துவ வசதி செய்கிறதுக்கு கூட அங்கே இடமே இல்லை. அப்படி கைதான அந்த இராணுவ கைதிகள் இருக்காங்கல்ல, அந்த கைதிகளில் இருந்த ஒரு சில டாக்டர்ஸ் தான் இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. அதாவது கையில் கிடைச்ச பொருட்களை வச்சு அவங்களுக்கான வைத்தியம் அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. அந்த வைத்தியத்தால் தாக்கு பிடிக்க முடியாமல் இறந்து போனவங்க எத்தனையோ பேர். அந்த வைத்தியத்தால் பிழைச்சவங்க எந்திரிச்சு பார்த்து என்னை ஏன் பிழைக்க வச்சுக்க அப்படின்னு சொல்லியே சாப்பாடு எடுத்துக்காமல் செத்து போயிருக்காங்க. இதில் அதை விட கொடுமை என்னென்னா, இந்த காயம் அடைஞ்சு ஓரளவுக்கு தேறி இருப்பாங்கல்ல, அவங்களையும் ஈவு இரக்கமே இல்லாமல் ஜப்பானியர்கள் வேலை வாங்கியிருக்காங்க. கைகள் இழந்து போயிருந்தாலும் இன்னொரு கை சும்மா தானே இருக்குது, அதை வச்சு வேலை செய்ய அப்படின்னு டார்ச்சர் பண்ணி அவங்கள வேலை வாங்கியிருக்காங்க. இவ்வளோ டார்ச்சர்ஸை தாங்க முடியாமல் கொத்தாக அங்கே செத்து விழுந்தவங்களை புதைக்கிறதுக்கான இடங்கள் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டுச்சு. அதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அப்படி இறந்து போய் புதைக்கப்பட்டவர்கள் ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாங்க, பிரிட்டிஷ்காரங்களாக இருந்தாங்க. அவங்கள புதைச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஒரு சிலுவையை நட்டி அவங்களுடைய பெயர் ஊர் என்னங்கிற விவரத்தை எல்லாம் ஒரு பாட்டிலில் பேப்பரில் எழுதி போட்டு அந்த உடலோடு சேர்த்து புதைச்சி வச்சாங்க. ஆனால் இறந்து போன தமிழர்களுடைய எண்ணிக்கைங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்ததால் அவங்கள புதைக்கிறதுக்கான இடம்ங்கிறதே இல்லை.
இவங்களையாவது தனித்தனியாக புதைக்க முடிஞ்சது. ஜப்பானியர்கள் தமிழர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெரும் குழியை வெட்டி அதில் 100 கணக்கில் 500 கணக்கிலெல்லாம் இறந்து போன தமிழர்களுடைய உடல்களை போட்டு மொத்தமாக கொளுத்திருக்காங்க. உடல்நலம் ரொம்ப மோசமாகி பிழைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்கள்ல தமிழர்கள். அவன் இனிமேல் உயிரோடு இருந்து என்ன ஆக போகுது, நமக்கு ஒரு யூஸுமே இல்லையேன்னு அவங்கள உயிரோடவே அந்த நெருப்புக்குள்ளே போட்டு கொன்று இருக்காங்க ஜப்பானியர்கள். ஒரு பக்கம் ஜப்பானியர்களுடைய கொடுமைகள்னால், இன்னொரு பக்கம் இயற்கையின் கொடூரங்களையும் அந்த மக்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. காட்டில் வேட்டையாடக்கூடிய விலங்குகளுக்கு இரையானாங்க பல பேர். காட்டில் இருக்கக்கூடிய கொசுக்களுடைய கடியில் கொடிய நோய்கள் உருவாகி அதில் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகம். இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கையில் 2% அதிகமான பேர் மலேரியாவால் தான் இறந்து போனாங்க அப்படின்னு புள்ளிவிவரம் சொல்லுது. சரியான உணவு இல்லாததுனால வயிற்றுப்போக்கு உருவாகி அதனாலேயும் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி சரியான கழிப்பிடங்கள் இல்லாததுனால அதனாலேயும் தொற்று நோய்கள் பரவி அதுலேயும் பல பேர் இறந்து போயிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இப்படி ஒரு ரயில் பாதையை ஜப்பானியர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதை மட்டும் செஞ்சுட்டாங்கன்னா நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்களும் அமெரிக்கர்களும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடிய இடங்களில் பாம்ஸை போட்டாங்க. அதாவது அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது அப்பாவி மக்கள். துப்பாக்கி முனையில் அந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். போர்க்கைதிகள், அவங்க நாட்டு படை வீரர்கள் தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் போர் சூழல் இதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அங்கே குண்டுகள் போடப்பட்டுச்சு. அந்த குண்டு வெடிப்புலையும் எக்கச்சக்கமான பேர் இறந்து போனாங்க. அப்படி இறந்து போன தமிழர்களுடைய விவரங்கள் இது வரைக்குமே சரியாக தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சத்துக்கும் அதிகமான தமிழ் மக்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனால் மட்டுமே இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு மக்களுடைய உயிர் பலிக்கு அப்புறமா அந்த ரயில் பாதைங்கிறது கட்டி முடிக்கப்பட்டுச்சு. சரி, ரயில் பாதை கட்டி முடிச்சிட்டாங்க, இனிமேல் நமக்கு சுதந்திரம் கிடச்சிரும் அப்படின்னு நம்பினாங்க அங்கே இருந்த மக்கள். ஆனால் அவங்களுக்கு சுதந்திரம் வழங்கப்படவே இல்லை. இந்த ரயில் பாதையை எப்போ வேணால் எதிர்ப்படைகள் தாக்குதல் நடத்தலாம், அப்போ அதை சரி செய்கிறதுக்கான ஆட்கள் எங்களுக்கு வேணும், அதனால் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே தங்குறதுக்கு கூட வசதி கிடையாது. அங்கே கைதிகளாகவே அடைச்சி வைக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருந்த சிறைகளில் இந்த தமிழர்களும் அதே மாதிரி அந்த போர் கைதிகளும் அடைச்சி வைக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம். ஜப்பான் எப்படியும் தோற்றுற போகுது அப்படிங்கிற நிலைமை வந்ததுக்கப்புறமா ஜப்பானியர்கள் தமிழர்களை விடுதலை செஞ்சாங்க. போர்க்கைதிகளாக இருக்கிறவங்களை தங்களுடைய பாதுகாப்புலேயே வச்சுருந்தாங்க, நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு தேவைப்படும்னு. ஆனால் அப்படி விடுதலையான அந்த தமிழர்கள் கையில் கட்டுக்கட்டாக பணம் கொடுத்தாங்க. இனிமேல் நீங்கள் செட்டில் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்தாங்க. அந்த பணத்தை வாங்கின தமிழர்கள், சரி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு நமக்கு நிம்மதி கிடச்சிருச்சுப்பா, இந்த பணத்தை வச்சு நம்ம நிம்மதியாக வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு யோசித்து தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு சொந்த வீடுகளுக்கு திரும்ப ஆரம்பித்தாங்க. அப்படி மலேசியாவுக்கு இறங்கின அந்த தமிழர்கள் கேட்ட முதல் செய்தி, அவங்க கட்டுக்கட்டாக பணம் வாங்கினாங்கல்ல, அந்த பணம் எதுவுமே செல்லாது அப்படிங்கிறது தான். ஜப்பான் 2ஆம் உலகப் போரில் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறமா அவங்க நாட்டுடைய பணம்ங்கிறது செல்லாதுங்கிற அறிவிப்பு வந்துச்சு. அந்த பணத்தை எடுத்து தான் ஜப்பான் இராணுவம் கட்டுக்கட்டாக தமிழர்கள் கையில் கொடுத்துருக்கு. சுற்றியிருந்த நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையுமே பறி கொடுத்து உடல் நலத்தையும் இழந்து மிச்சமிருந்த உயிரோட நம்பிக்கையோட வீடு திரும்பின தமிழர்களுக்கு நம்பிக்கை துரோகம் தான் பரிசாக கிடச்சிது. இந்த சியாம் பர்மா ரயில்வேங்கிறது எப்படி கட்டப்பட்டுச்சு, எவ்வளோ பேர் இதில் பலியாயிருக்காங்க அப்படிங்கிற செய்திங்கிறது அதுக்கப்புறமா தான் வெளி உலகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சது. இறந்து போனவர்களுடைய உடல்கள் புதைக்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த புதைந்து போன அந்த உடல்களை அந்தந்த நாடுகள், அதாவது பிரிட்டிஷ்காரங்க, ஆஸ்திரேலியாவை சார்ந்தவங்கெல்லாம் அந்த உடலை மறுபடியும் மீட்டெடுத்து அவங்கவங்க நாடுகளில் மறுபடியும் புதைச்சி நினைவகங்களை உருவாக்குனாங்க. ஆனால் அவங்கள விட அதிகமான உயிர் பலிகளை சந்தித்த தமிழர்களுக்கான அங்கீகாரமோ அவர்களுக்கான நினைவகமோ பெரிய அளவில் எங்கேயுமே கிடையாது. இந்த சியாம் பர்மா ரயில்வே கட்டப்பட்ட கதையை வச்சு த பிரிட்ஜ் ஆன் த ரிவர் குவாய் அப்படிங்கிற ஒரு திரைப்படங்கிறது ஹாலிவுட்டில் எடுக்கப்பட்டுச்சு. அந்த படம் வந்ததுக்கப்புறமா இப்படி ஒரு ரயில் ரூட்டுங்கிறது இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உலக ஃபேமஸாக மாறிச்சு. ஆனால் அந்த திரைப்படத்துலேயும் இராணுவ சிறை கைதிகள் தான் பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது பதிவாயிருக்குமே தவிர தமிழர்கள் பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க, இறந்து போனாங்க அப்படிங்கிறது பதிவே ஆயிருக்காது. இன்றைக்கி இந்த ரயில்வே ரூட்டுங்கிறது பெரிய அளவுக்கு பயன்பாட்டில் இல்லை. டூரிசம்காக ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் யூசேஜில் இருக்குது. அதிகமான மக்கள் டூரிஸ்ட்டாக போகிற ஒரு இடமா இது மாறி இருக்குது. தாய்லாந்துலேயும் சரி, பர்மாவிலையும் சரி. ஒரு போர் அப்படிங்கிறது போர்க்களத்தில் மட்டும் பாதிப்பை உருவாக்காது, அதை சுற்றியும் பாதிப்பை உருவாக்கும், அப்பாவி மக்களின் உயிரையும் பலி கேட்கும் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கும் சாட்சியாக மிச்சம் இருக்குது இந்த சியாம் பர்மா மரண ரயில் பாதை. சரி, ஓகே, இப்போ சியாம் பர்மா மரண ரயில் பாதை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணும்னா மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பை.